ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். வழக்கம் போல இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸையும் நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை பற்றின சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. டீல் சைன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தான் சைன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஆல்ரெடி டிஜிட்டலாக டீல் சைன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் $300 பில்லியன் அளவுக்கு பணத்தை வந்து ஈரானுக்கு அமெரிக்கா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட்டே வந்து ஒத்துக்கிட்டாரு. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது பேங்க் ஆஃப் ஜப்பான், ஆஸ்திரேலியாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்துருவோம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சில செய்திகள் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். அண்ட் அதோடவே டெலிகிராம் ஆப்புக்கு இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்குக்கு இந்தியாவில் வந்து பர்மிஷன் கொடுக்கல. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். டிஐஸ் இன்றைக்கி தான் வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் அதோட சேர்த்து கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் $81 கீழே வந்துருச்சு. அது எல்லாத்த பற்றி பார்த்துருவோம். நாலாவது செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 19 கம்பெனிஸோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அதை பார்க்குற பட்சத்தில் அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலே முடிவு பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஈரான் அமெரிக்கா டீல் நடக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது. காரணம், இந்த ஈரான்காரங்க பேச்சுவாக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கா எங்களுக்கு $300 பில்லியன் அளவுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நாங்கள் நிறுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. 300 பில்லியன்னா நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கு போட்டோம்னா 30 லட்சம் கோடி ரூபாய். அந்த அளவுக்கு பணம்னா நம்மளோட தமிழ்நாட்டோட கடனே 10 லட்சம் கோடி தான். அதுக்கு மேலே 20 லட்சம் கோடின்னு அர்த்தம். இந்த அளவுக்கு பணத்தை கண்டிப்பாக அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். இதனால் டீலே வந்து கேன்சல் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நேற்று நைட்டு வந்த அப்டேட்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி இந்த ஈரான் அமெரிக்காவுடனான டீல் சைன் ஆகிடுச்சான். டிஜிட்டலாக சைன் ஆகிடுச்சான். அமெரிக்கா தரப்பில் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் ஜேடி வேன்ஸும் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணியிருக்கிறதாவும், அண்ட் ஈரான் தரப்பில் அவங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து சைன் பண்ணியிருக்கிறதாவும் செய்திகள் வருது. அதே சமயம் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய மீட்டிங் வந்து வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். அண்ட் அந்த மீட்டிங்கில் இந்த எம்ஓயில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வரும். இந்த $300 பில்லியன் பற்றி வெளியே வரும்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு. அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈரானுக்கு $300 பில்லியன் கண்டிப்பாக பணம் போகும், அவங்க இந்த டீலை வந்து மதிக்கிற பட்சத்தில்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்போ $300 பில்லியன் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றதா இருக்குது. இதுக்கு எதுக்கியா சண்டே ஆரம்பிச்சிங்கன்னு தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் ராய்டர்ஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த $300 பில்லியன் கொடுக்க போகிறது கல்ஃப் கண்ட்ரீஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்குது. அமெரிக்காக்காரன் $300 பில்லியன் இல்லை, 3 ட்ரில்லியன் கூட கொடுத்துட்டு போட்டோம். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அவங்க டேக்ஸ் பணம் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்க கடன் வாங்கி கொடுக்க போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த பணத்தை கொடுத்தா அந்த விலையை க்ரூட் ஆயில் மேலே தான் போடுவாங்க. அது மறுபடியும் க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணக்கூடிய நம்மள மாதிரி நாடுகள் மேலே தான் வந்து விடியும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான நியூஸாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி காலையில் மற்ற நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தார் ஆல்ரெடி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஈரானுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 நாளாக அட்டாக்ஸ் நடந்தது இல்லையா? ஈரான் எந்தெந்த நாடு மேலே அட்டாக் பண்ணாங்க? குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஆனால் கத்தார் மேலேயோ, சவுதி மேலேயோ, துபாய் மேலேயோ அட்டாக்கே பண்ணலை. அந்த ஏப்ரல் 8 சீஸ்ஃபயருக்கு அப்புறமாவே அட்டாக் பண்ணலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கத்தாரும் சரி, சவுதியும் சரி, துபாயும் சரி, இந்த ஈரானுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க, எங்களை வந்து எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஈரான் பக்கத்துலேருந்து அட்டாக்ஸ் வரல. ஸோ இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அண்ட் இப்படி இருக்கிற பட்சத்தில் நேற்று, அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவரோட சோஷியல் மீடியாவில். Iran has agreed to never have a nuclear weapon. Also, the story that the US is paying Iran $300 million is fake news put out by the Democrats அப்படின்னு சொல்லியிருக்காரு. 300 பில்லியன் சொல்லிட்டு இவர் சொல்கிறார், ஜேடி வேன்ஸ் சொல்கிறாரு. 300 மில்லியன் சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. இதுவே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வர வெள்ளிக்கிழமை வந்து வெளியே வரதா போகுது என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து டைரெக்டாக அந்த $300 பில்லியன் கொடுக்க போகிறது கிடையாது. இவங்க இன்டைரக்டாக தான் அதை கொடுக்க போகிறாங்க. ஒன்று ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ்லேயே நீ காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடணும். ஒன்று அப்படி இல்லையா, நான் உன் மேலே சாங்ஷன்ஸை போட மாட்டேன், அதன் மூலிமா நீ $300 பில்லியன் அளவுக்கு க்ரூட் ஆயிலை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 2 அப்படி இல்லையா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து க்ரூட் ஆயில் மேலே ஒரு பேரலுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. அண்ட் இப்படி இருக்கும்போது கத்தாரோட எனர்ஜி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானோட பவர் கிரிட் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் செய்ய போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவும் இந்த $300 பில்லியன் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ரோடு கட்டித்தரேன், நான் உங்களுக்கு டேம் கட்டித்தரேன், உனக்கு நான் பவர் பிளான்ட் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்து ஃபைனலைஸ் ஆகும்.
அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்னைக்கு மதியானம் G7 நாடுகளோட மீட்டிங்காக பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பிரான்ஸுக்கு போயிட்டாரு. உலக நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே பிரான்ஸுக்கு போயிருக்காங்க. அங்கே வச்சு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அமெரிக்கா ஈரானில் எந்த முதலீடுகளையும் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் டீல் வந்து ஒரு குட் அண்ட் ஃபேர் டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு நாங்கள் இந்த ஈரான் டீல் சைன் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கோம். அடுத்த வாரம் நாங்கள் மாஸ்கோ பிரச்சனையில் வந்து தலையிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வந்து பேச போகிறாரு. தாராளமாக போங்க சார், தயவுசெஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த மாஸ்கோக்கு வந்து விட்காஃபு குஷ்னரும் போக போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் 118 ஆயில் டேங்கர்ஸ் கிட்டத்தட்ட 75 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு க்ரூட் ஆயில் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த க்ரூட் ஆயில் எல்லாமே கூடிய சீக்கிரமே வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு லெபனான்லேருந்து இஸ்புல்லா கிட்டேருந்து வர தாக்குதலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதை இந்த டீலில் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஈரான் அந்த யுரேனியத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட துணை நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து லெபனான்லேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டீலில் வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த பிரச்சனை போகதான் போகுது. அண்ட் அதே சமயம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா சொல்கிற பேச்சு நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் ஒரு தனியான சுதந்திரமான நாடு, நாங்கள் ஒன்றும் அமெரிக்காவோட கான்ட்ராக்டர் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அமெரிக்காவோட வேலைக்காரன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லிட்டரலாக சொல்லணும்னா. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரான் தரப்புலேருந்து சில ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நாங்கள் வாங்க போகிறது டோல் கிடையாது, டிரான்சிட் கிடையாது, அது வந்து மேரிடைம் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சிங்கம் படத்தில் பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல, யாராவது பணம் கேட்டு வந்து மிரட்டுவாங்க, அப்படி மிரட்டினாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவார். யார் போய் மிரட்ட போகிறாங்கன்னா நான் தாண்டா வந்து மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இவனுங்களே வந்து ஆளை விட்டு ட்ரோனை வச்சு அடிப்பாங்க. பார்த்தா கடைசியில் அடிக்காதப்பா காசு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே விட்டுருவாங்க. அதுதான் நடக்க போகுது இதுக்கு மேலே. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட வெசல்ஸில் 5 கப்பல்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியே போயிருக்கு இந்த பிளாக்கேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் டைமில் நாங்கள் எங்களோட டிஃபென்ஸை வந்து மறுபடியும் பலப்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மறுபடியும் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை 2 ஸ்டெப்ஸாக வந்து பிரிக்கலாம், 2 ஃபேஸாக பிரிக்கலாம். முதல் ஃபேஸில் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்தாச்சு, போரை முடிச்சாச்சு, அண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸை வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஃபேஸில் சாங்ஷன்ஸை எடுக்கிறத பற்றியும் இந்த நியூக்ளியர் இஷ்யூஸை பற்றியும் நாங்கள் பேச போகிறோம். எங்களோட எங்களோட அணு தேவை இருக்குல்ல, எங்களோட யுரேனியத்தோட தேவை, எங்களோட நியூக்ளியரோட ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி பேச போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி காசை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயும் நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தது. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட LNG அவுட்புட் இன்னும் 1 மாதத்துக்குள்ளார 50% இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 கிலோ உற்பத்தி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 50 கிலோ அளவுக்கு இன்னும் 1 மாதத்துக்குள்ளார அவுட்புட்டை கொண்டு வந்துட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 மாதத்துக்குள்ளார 80% அளவுக்கு இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மறுபடியும் ரீகெயின் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. காரணம், இன்றைக்கும் நம்மளோட இந்தியாவில் LPG கேஸ் டொமஸ்டிக் சிலிண்டர் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்களே, 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, அது 600 ரூபாய் அளவுக்கு லாஸில் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, OMCs கொடுத்துட்ருக்கு. அண்ட் இது வந்து ரொம்பவுமே நல்ல விஷயம். அண்ட் குறிப்பாக வந்து பெட்ரோநெட் LNG, ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ், டைல்ஸ் கம்பெனி, கிளாஸ் கம்பெனி, இந்த மாதிரி கேஸை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து இன்றைக்கி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் நடந்தது. அதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க மாற்றலை. ஆனால் பேங்க் ஆஃப் ஜப்பான் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 1% இருக்குது. இது வந்து கண்டிப்பாக என் கேரி ட்ரேடில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு US ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் என்னோட அசம்ஷன் மேக்ஸிமம் வந்து ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்கன்னு தான். ஏன்னா இப்போ அங்கே மிட் டர்ம் எலெக்ஷன் வரப்போகிறதுனால ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க. 1. 2வது, ரேட் ஹைக் பண்ணால் அமெரிக்கா தான் அதிகமான கடனுக்கு வட்டி கட்டணும். ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம்ன்றதுனால இப்போதைக்கு ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க. அண்ட் 10வதுக்கு க்ரூட் ஆயில் வந்து $80 கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இன்ஃப்ளேஷனும் கூல் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரேட் ஹைக் பண்ணுறதை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் விழும். காரணம், நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் $80 கீழே, $81 கீழே வந்துருச்சு. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி $73 பக்கத்தில் இருந்தது, பிப்ரவரி 28க்கு முன்னாடி. ஸோ ஒரு 10% தான் அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளோட நிஃப்டி வந்து 25,000 பாயிண்டில் இருக்கணும் இப்போ ஆக்சுவலாக. ஆனால் இப்போயும் வந்து இன்னைக்கு வந்து மைல்டாக தான் ஏறி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி வந்து இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, நாளைக்கு US ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங்கோட அவுட்கமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் இருந்தாங்கன்னா அது பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படும். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது இப்படி இருக்கும்போது எலான் மஸ்க் வந்து UK வந்து பயங்கரமாக வந்து விமர்சிச்சிருக்காரு, UK கவர்மெண்ட்டை.
இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு போலீஸ் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் இது வந்து எதனால் சொல்கிறேன்னா, நேற்று தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது இல்லையா, 16 வயசு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் பேன் பண்ணுறோன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இப்படி சொல்லியிருக்காரு. அண்ட் எலான் மஸ்க்கு ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸ்டார்லிங்க் இருக்கு இல்லையா, அதுக்கான பர்மிஷன் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், நீங்கள் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸை இந்தியாவுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பஞ்சாயத்துனா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, யூடியூப்ல போய் பிரவீன் ரிசர்ச் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இது காமிக்கணும்னா இதனோட ப்ராசஸ் என்னன்னா, முதல்ல உங்கள் ஃபோனில் நீங்கள் பிரவீன் ரிசர்ச் அனலிஸ்ட்னு டைப் பண்ணுறீங்க. இந்த டைப் பண்ண உடனே இது வந்து முதல்ல வந்து டவருக்கு போகும், செல்ஃபோன் டவருக்கு போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து சேட்டிலைட்டுக்கு போகும். அந்த சேட்டிலைட்லேருந்து இன்னொரு சேட்டிலைட்டுக்கு போகும். அந்த சேட்டிலைட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வரும். கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து யூடியூபோட சர்வருக்கு வரும். இந்த சர்வர்லேருந்து பிரவீன் ரிசர்ச் அனலிஸ்ட் எங்கப்பா இருக்குது, ஒரு 500 கோடி யூடியூப் அக்கௌண்ட்ஸ் இருக்கா, அதுலேருந்து பிரவீன் ரிசர்ச் அனலிஸ்ட் தூக்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இது மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இந்த ப்ராசஸில் வரும். இந்த ப்ராசஸில் அந்த கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் அவங்க சொல்கிறாங்கன்னா, டேட்டா வந்து காப்பாற்றுறது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாடர்ன் டெக்னாலஜி உலகத்தில் டேட்டா வந்து பறிகொடுக்கக்கூடாது. எங்களோட டேட்டா செக்யூரிட்டிக்காக நாங்கள் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை உங்களோட கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸை இந்தியாவுக்குள்ளாரே அமைக்கிறதா இருந்தால் நாங்கள் இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. அண்ட் ஒருவேளை ஸ்டார்லிங்க் உள்ளே வந்தாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல் மாதிரி டெலிகாம் சர்வீசஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து 2வது செக்மெண்ட் வந்தோம்னா நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். முதல் விஷயம் என்னென்னா, இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால, எத்தனால் 20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால இந்த பைக்கு வண்டிகளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ லம்பார்ட் வந்து இன்றைக்கி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, E20 பெட்ரோலாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பெட்ரோலாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணுறது மூலமாக தெஃப்ட் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அது கிளைம் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் வெறுமே E20 பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இக்னோரன்ஸ் கிடையாது, நெக்லிஜென்ஸ் கிடையாது. E20 பெட்ரோலை கவர்மெண்ட்டே அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ லம்பார்ட் சொல்லியிருக்காங்க. மத்தியானத்துக்கு மேலே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே இன்னொரு அப்டேட் என்ன வந்துச்சுன்னா, டெலிகிராம் ஆப்பை வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து பேன் பண்ண போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு டெலிகிராமு இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது திடீர்னு பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சும்மா வீடியோ போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டெலிகிராமில் வந்து திங்ஸ் விற்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க வந்து மாட்டிப்பாங்க இல்லையா. இது எதனால் இந்த பேனை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சனை நடந்துச்சுல. இப்போ மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் வந்து ஜூன் 22 நடக்க போகுது. அண்ட் அந்த ரீடெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த நீட் ஸ்கேமில் ஈடுபடக்கூடியவங்க வந்து இந்த டெலிகிராம் ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் டெலிகிராமை வந்து தற்காலிகமாக பேன் பண்ணுங்கள் ஜூன் 22 வரையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூன் 30 வரையும் டெலிகிராமில் யாராவது மெசேஜ் போட்டிருந்தாலும் அதை எடிட் பண்ணக்கூடாது, அதையும் வந்து லாக் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த இந்த ஸ்கேம் பண்ணவங்களை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது டெலிகிராம் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஓப்பன் ஆகலை, ஆனால் ஃபோனில் ஓப்பன் ஆகுது. மேபி நாளை பின்ன வந்து இந்த ஃபோன்லேயே வந்து ஓப்பன் ஆகாமல் போகலாம். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராமை நம்பி இருக்கிறவங்க வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. அண்ட் அடுத்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் மாதத்தோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது போன வருஷம் ஏப்ரல் மாதம் 1.16 பில்லியன் தான் வந்து உள்ளே வந்துச்சு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா. ஆனால் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் $7.4 பில்லியன் அளவுக்கு உள்ளே வந்திருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தோம்னா போன வருஷம் 4.8 பில்லியன் அளவுக்கு வெளியே போச்சுன்னா இந்த வருஷம் 8.7 பில்லியன் அளவுக்கு வெளியே போயிருக்கு. அதிகமாக வெளியே போயிருக்கு, கிட்டத்தட்ட டபுளாக வெளியே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் போன வருஷம் $500 மில்லியன் அளவுக்கு நம்ம சர்ப்ளஸில் இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6.6 பில்லியன் அளவுக்கு டெஃபிசிட்டில் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நேற்று நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பாண்டு மேலே இருக்கக்கூடிய மெஷர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில மெஷர்ஸ் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அந்த மெஷர்ஸ் மூலிமா எஃப்ஐஎஸை நாங்கள் அட்ராக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஒரு 6 பில்லியன் அளவுக்கு டெஃபிசிட் வந்தது. கண்டிப்பாக வந்து அவங்க டேக்ஸில் வந்து ஏதாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து செபி வந்து சில ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்ன்றது வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயமே கிடையாது.
இப்போ வந்து டெண்டர் ரூட்லன்னும் போது நம்ம அப்ளிகேஷன் போடுறோம். விப்ரோ பைபேக்கே பார்த்தீங்கன்னா ₹250 வந்து பைபேக் இன்னைக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. கிட்டத்தட்ட ₹180 தான் அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நேற்று. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ₹70 அளவுக்கு லாபம் வருது. இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கில் என்ன ஆகுனா, அவங்களும் சாதாரண இன்வெஸ்டர் மாதிரியே வந்து காலையில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 30 நாள் 45 நாள்னு சொல்லிட்டு விண்டோ வச்சுருவாங்க. அந்த 45 நாளில் டெய்லி வந்து இத்தனை ரூபாய்க்கு வந்து நாங்கள் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அந்த விலைக்கு வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. இதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு லாபமே கிடையாது. ஸோ இதை வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஜூன் 19ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னும் சில நாட்களில் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் டெரிவேட்டிவ்ஸில் சில மெஷர்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அது எம்சிஎக்ஸை டைரெக்டாக பாதிக்கும். அண்ட் என்எஸ்சியோட ஐபிஓ வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து டிஆர்ஹெச்பி ஃபைல் ஆகிடும். அண்ட் அவங்களோட சப்சிடியரி கம்பெனியும் வந்து இந்த கமாடிட்டி பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவங்களோட ஐபிஓவும் இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக, நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இது இப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ட்ராடேல பாரோவிங் பண்ணுறதுக்கு லிமிட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்கு இன்ட்ராடேல வந்து பாரோ பண்ணணும்? அவங்க என்ன நம்மள மாதிரி சாதாரண இன்வெஸ்டரான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ₹1,00,000 மதிப்புள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் இருக்குது. அதை விற்றுட்டு ₹1,00,000 மதிப்புள்ள ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸை வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 10 மணிக்கு அதை விற்றுட்டு 11 மணிக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸை வாங்கிக்கலாம். அதுக்கு உங்களோட புரோக்கர் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. புரோக்கர் தான் அந்த இடத்துல உங்களுக்கு மார்ஜின் கொடுக்குறோம். ஆனால் ஆக்சுவலாக உங்கள் கணக்குக்கு எப்போ பணம் வரும்னா, நீங்கள் இன்றைக்கி விற்றீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு பணம் வரும். T+0னா T+1னா அந்த மாதிரி தான் பணம் வரும். ஆனால் இன்றைக்கே அவங்க அலோவ் பண்ணுறதுக்கு காரணம் புரோக்கர் வந்து உங்களை அலோவ் பண்ணுறாரு. என் பணத்தை வச்சு நீ வாங்கிக்கோன்ற மாதிரி. ஏன்னா 2 ஆர்டரையும் ஒன்றா பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ட் நோட் டேலி ஆகிடும். ஆனால் இது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவில் பேசியிருந்தோம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி இன்ட்ராடேல வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட் என்னென்னா, கேரிஃப் சீசனுக்கு தேவையான அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டோம். சப்ளை கன்சர்ன் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு பாசிட்டிவான விஷயம், எஃப்எம்சிஜி செக்டாருக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஎம்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மான்சூன் சீசன்னால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஜூன் 4ஆம் தேதி வந்து கேரளாவில் மழை பெய்யுன்னு சொன்னாங்க. கடைசியில் பெய்யவே இல்லை. இப்போ அதிகமாக மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவங்க எங்கே அதிகமாக மழை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அஸ்ஸாம், மேகாலயாவில் அதிகமான மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களையும் அடுத்த 4லேருந்து 5 நாளில் மழை பெய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் அடுத்து நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்னைக்கு காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ண மாதிரி 50 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கேப் அப்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணது. நம்மளோட நிஃப்டி 60 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக கன்சால்டேட் 23,900லேருந்து 24,000க்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி எக்ஸ்பைரி தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வந்தது. இந்த அளவுக்கு மார்க்கெட் டைட்டான ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆனது காரணம், நாளைக்கு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் இன்னும் ஏறுறதா இல்லை இறங்குறதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,955 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,355 கம்பெனிஸ் நெகட்டிவாக இருக்குது. ஆட்டோ செக்டார் 0.3% அளவுக்கு நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாகவும், அண்ட் ஐடி செக்டார் 1.78% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.3% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. எஃப்எம்சிஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஃபார்மா செக்டாருக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஃப் சிரப்பை இதுக்கு மேலே டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவுண்டர் சேல்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொண்டு வரும். இதனால் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் விழுந்திருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ரைஸஸ்க்கு வந்தோம்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $4,340 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 24 கேரட் கோல்டு 15,316 ஒரு கிராமுக்கும், 1 கிராம் 22 கேரட் கோல்டு 14,040 சொல்கிறாங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 1 கிலோ 2,51,000 ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கும் நம்மளோட USD/INR வந்து அப்ரிஷியேட் இருக்குது. கிட்டத்தட்ட 15 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட USD/INR $94.55 இருக்குது. க்ரூட் ஆயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $81 கீழே வந்துருச்சு. இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். ஆயில் இந்தியா, ONGC, அப்புறம் வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்து நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் FIIs இன்னைக்கு $749 கோடி விற்றுருக்காங்க. DIIs வெறும் $6 லட்ச விற்றுருக்காங்க. ஒருவேளை எந்த காரணத்தினால இவங்க வந்து இவ்வளோ கம்மியான ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்றது ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. ஒருவேளை காசு காலி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண ஆரம்பிக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அடுத்து மணி கண்ட்ரோலில் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு.
நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் கேட்டிருக்கீங்க, அதாவது அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட கிளைண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிஃப்ட் டீம் மூலமாக அலோவ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு டேக்ஸ் எப்படி கட்டுறது, எப்படி கம்ப்ளைன்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அது தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அதிகமான ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்குற வேலையை வச்சுக்காதீங்க. அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு அப்டேட் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபார்மர் டெபுட்டி கவர்னராக இருந்தவர் ஆர்பிஐயில் ராஜேஸ்வர ராவ், அவரை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மன் போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஒருவேளை இவர் அப்பாயின்மெண்ட் ஆனார்னா ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து என்எஸ்சியோட ஐபிஓ வந்து இந்த வாரத்தில் அவங்களோட டிஆர்ஹெச் வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க. இந்த ஐபிஓவில் 11,10,00,000 ஷேர்ஸை விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஓஎஃப்எஸ்ஸாக இருக்க போகுது. இது விஷயம் கிடையாது. இவங்க வந்து செபி கிட்ட இருந்து ஒரு என்ஓசி வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன என்ஓசினா, இந்த கோ லொகேஷன் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த ஸ்கேமில் 1,800 கோடி ரூபா செட்டில்மெண்ட் கட்டிட்டு என்ஓசி வந்து வாங்கிட்டதா சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் அடுத்து டிக்ஸான் டெக்குக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு நியூஸ் வந்தது. என்டிடிவி தான் அதை பிரேக் அவுட் பண்ணாங்க. அதாவது இந்த டிக்ஸான் டெக்னாலஜிஸும் விவோவும் அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சருக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்தது. இதை நம்மளோட நியூஸ் வீடியோலையும் நம்ம நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி அப்டேட் வரும்போது ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் 3% அளவுக்கு டிக்ஸானோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் அடுத்து எஸ் பேங்கோட எக்ஸ் எம்ப்ளாயிஸோட இடங்களில் வந்து இடி வந்து சோதனை நடத்தினாங்க. காரணம் என்னென்னா, இந்த பேங்க்ஸுக்கு வந்து இயல்பாகவே வந்து என்பிஎஸ் வந்து இருக்கும், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருப்பாங்க. அந்த அசெட்ஸை வந்து இவங்க கொஞ்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை அதிக ரூபாய்க்கு விற்று இவங்க லாபம் சம்பாதிப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட இவங்க வந்து டைப்பை போட்டுக்கிட்டு, இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்க டைப்பை போட்டுக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு 1 பவுன் நகை வந்து எவ்வளோ, 1,00,000 ரூபா. இந்த 1,00,000 ரூபாய் நகையை யாராவது அடமானம் வச்சுட்டு மீட்காமல் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 70,000 ரூபாய்க்கு வந்து அது ஏலத்துக்கு விடலாம், 80,000க்கு ஏலத்துக்கு விடலாம். ஆனால் 40,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு விட்டு அவன் எவனாவது ஒருத்தன் வாங்கிட்டு அதை விற்றுட்டு பேங்க்கில் வேலை செய்கிறவனு இவனு வந்து அதை கமிஷன் அடிச்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேமை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதன் காரணமாக இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரைடை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது நேற்று வேதாந்தாவோட ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு இல்லையா, அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எம்எஸ்சிஐ குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்லேருந்து வேதாந்தாவை தூக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு இதுக்கு மேலே பெரிய கம்பெனி கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. ஜூன் 22 எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ்லேருந்து அதை தூக்க போகிறாங்க. ஸோ அன்றைக்கி வேதாந்தோட ஷேர் ப்ரைஸில் ஒரு செல் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதை விற்றுட்டு வெளியே வருவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து போண்டாடா இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, மைக்ரோ கேப் கம்பெனி. இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். அண்ட் இவங்களுக்கு ஒரு இபிசி ஆர்டர் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் வந்து என்டிசிபி கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரோட வேல்யூ 1,338 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் என்னன்னா, 250 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்டை வந்து ஏற்படுத்தி கொடுங்க, உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே 50 மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தையும் வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போண்டாடா இன்ஜினியரோட மார்க்கெட் கேப் 3,600 கோடி ரூபாய். இந்த அளவுக்கு ஒரு சின்ன கம்பெனிக்கு 1,300 கோடி ரூபாய் மதிப்பில் ஆர்டர் கிடைச்சிருக்கிறது பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து பைன் லேப்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக விழுந்துருது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 6% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பைன் லேப்ஸில் நிறைய பேர் கிஃப்ட் கார்டு வாங்கியிருப்பாங்க. இந்த கிஃப்ட் கார்டு வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு பாக்கி 200 ரூபா நம்ம மறந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மறந்து போன ரூபா இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கம்பெனி எடுத்துப்பாங்க. இதை வந்து பிரேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இவங்களோட பிஎன்எல்ல அதர் இன்கமாக வந்துட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி பிரேக்கேஜ் ஆகிற பணத்தில் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் மேலே இம்பாக்டை கொண்டு வந்துருமோன்ற ஒரு பயத்தில் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் இருந்தது. ஆனால் கம்பெனி வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் இருக்குது, இதை நம்பியெல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே ஷேர் ப்ரைஸ் மறுபடியும் ரெக்கவர் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து அதானி போர்ட்ஸை ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனியோட ஒரு டைப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இவங்களோட பிஸ்னஸை ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்னஸை ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதுக்கு பண்ண போகிறாங்கன்னா, டீகார்பனைசேஷனை 2030 அச்சீவ் பண்ணுறதுக்காக இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இப்போ சுற்றுச்சூழல் மேலே அவ்வளோ அக்கறையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு கார்பன் கிரெடிட்டை நீங்கள் வாங்கணும். அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதை மிச்சப்படுத்துறது கூட இந்த நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இதே தான் வந்து டாடா மோட்டார்ஸும் சொல்கிறாங்க, 2040 எங்கள் வந்து 0 எமிஷன் யூனிட்டாக மாறிடும். அதாவது சுத்தமாக எங்கள்லேருந்து கார்பன் எமிஷனே இருக்காது, அந்தளவுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து HCL டெக்னாலஜிஸ் சர்வம் ஏஐயில்
₹1427 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10.43% ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒருவேளை நாளை பின்ன இந்த ஸ்டார்ட் அப் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய கம்பெனியாக மாறும்போது இன்ஃபோ ஏஜ் எப்படி ஜொமேட்டோவில் இந்த பாலிசி பஜார்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சாங்களோ அந்த மாதிரி இதுவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது HCL டெக்னிக்கல் ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் LIC OFS பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு கவர்மெண்ட் சோர்சஸ் கிட்ட இருந்து. என்னன்னா செப்டம்பர் மாதம் இந்த OFS வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி IDBIயோட சேலையும் வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் அது ப்ராசஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த IDBI பேங்க் எப்படியாவது வித்துணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வாங்க வர மாட்டேன்றாங்க. அடுத்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட குஜராத்தில் CPVSC ரெசின் பிளான்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெசின் பிளான்ட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 டன்ஸை வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து வாரி எனர்ஜிஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ₹10,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்ட் ரைஸை QIP மூலிமா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலிமா பண்ண போகிறாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிஸ்கவுண்ட்டை கொடுப்பாங்க. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸை வந்து டைல்யூட் பண்ணும். அண்ட் அதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து சைமன் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு டிட்டாகார் ரயில்வே சிஸ்டம்ஸ் கிட்டேருந்து. இந்த ஆர்டர் எது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொபஷனல் டெக்னாலஜியை சப்ளை பண்ண சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க சைமன் எனர்ஜிஸ்க்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதானி என்டர்பிரைசஸ் ஒரு கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா AI டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவில் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதான் ரிலையன்ஸ் அந்த மெட்டாடியல் பற்றி பேசணும் இல்லையா. இந்த AI டேட்டா சென்டருக்கு நம்மளோட கவர்மெண்ட் டேக்ஸ் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. இதனால் பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த செக்மெண்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜோதி லாப்ஸை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை எதிர்த்து நாங்கள் வந்து சட்ட போராட்டத்தை அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ப்ரில்லு பிராண்ட் எல்லாம் வந்து அவங்க கேன்சல் பண்ணாங்க இல்லையா, அதை தொடர்ந்து இதை மறுபடியும் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட கான்ட்ராக்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து அவங்க விட்டு போயிருக்காங்கன்றதுனால இது வந்து எங்களுக்கு சாதகமாகவும் ஜோதி லாப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக முடியறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பந்தன் பேங்க் அவங்களோட ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய NPSஐ கிட்டத்தட்ட ₹304 கோடி மதிப்புள்ள NPSஐ ஒரு கம்பெனிக்கு வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அந்த எஸ் பேங்க் விஷயத்தை சொல்லி அதே மாதிரி தான். ஆனால் இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த ₹304 கோடி மதிப்புள்ள அசட்ஸை வாங்கிட்டு அதை விற்றுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பந்தன் பேங்க் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு லாபத்தை எடுத்துப்பாங்க. இது பந்தன் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அவந்தி ஃபீட்ஸ் என்னதான் இந்த மாதிரி குளோபலாக அன்சர்டனிட்டி இருந்தாலும் கூட அடுத்த வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் 27ல் 12% அளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் LG என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா தான் இன்னும் லீடிங் பொசிஷனில் இருக்குது. எதுலன்னா டொமஸ்டிக் ஏர் கண்டிஷனர் சேல்ஸில் இந்தியா தான் இன்னும் லீடிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது LG இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து 0.6% பாசிட்டிவாகவும், NASDAQ 0.3% நெகட்டிவாகவும், அண்ட் அவங்களோட S&P 500 ஃப்ளாட்டாகவும் ட்ரேட் இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் அதே $4,335 இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.